இந்த சேனலில் பதிவேற்றப்படும் கதை அனைத்தும் கற்பனை கதை. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இது பயன்படுத்தும் பெயர் கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடல. இந்த கதை ஒரு ஹீரோ கதை இல்ல. இந்த கதை ஒரு சாதாரண பையனோட வாழ்க்கை. ஒரு கிராமத்துல ஒரு குடிசை வீட்ல பிறந்த பையன். கால்ல ஸ்லிப்பர் இல்ல, கையில காசு இல்ல. ஆனா மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த வாழ்க்கை தான் என் லிமிட்டா? பசிக்கு அழுத நாள் இருக்கு. படிக்க ஆசை இருந்தும் ஸ்கூல் விட்ட நாள் இருக்கு. தெருவிளக்கு கீழே உட்கார்ந்து கனவு கண்ட நாள் இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க, நீ இதுக்கு லாயக்கில்லன்னு. ஆனா ஒரு நாள் இந்த பையன் டிசைட் பண்ணினான், நான் கீழே பிறந்தாலும் மேல தான் போகணும். இந்த கதை பார்க்காம போனா நீங்க ஒரு உண்மை இன்ஸ்பிரேஷனை மிஸ் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணாம முடிவு வரைக்கும் பாருங்க. அந்த ஊரின் பெயர் வரைபடத்தில் பெரிதாக இடம்பெறாத ஒரு சிறிய கிராமம். நகரத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரம். பஸ்ஸு நாளைக்கு 3 முறை மட்டும் வரும். மழை வந்தால் சாலை குளமாக மாறும். மின்சாரம் வந்தாலும் போனாலும் யாரும் பெரிதாக கவலைப்படாத ஒரு ஊர். அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் தங்களது வாழ்வை தினசரி உழைப்பிலிருந்து மட்டுமே கட்டியவர்கள். கனவு காணும் உரிமை கூட ஆடம்பரம் போல நினைக்கப்பட்ட இடம் அது. அந்த ஊரின் கடைசி தெருவில் கல்லால் அடுக்கப்பட்ட ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசையின் முன் எப்போதும் ஒரு பழைய சைக்கிள் சாய்ந்து கிடக்கும். அதில் துருப்பிடித்த சங்கிலி, ஒட்டிய கயர்கள், முறிந்த பெல். அந்த சைக்கிளே அந்த வீட்டின் பெருமை. அந்த வீட்டில் பிறந்தவன் மாரிமுத்து. மாரிமுத்து பிறந்த நாளில் அந்த வீட்டில் இனிப்பு செய்யப்படவில்லை, பட்டாசு வெடிக்கவில்லை, அக்கம்பக்கம் சொல்லிக் கொண்டாடவும் இல்லை. காரணம், அந்த வீட்டில் அன்று அரிசி கூட முழுமையாக இல்லை. மாரிமுத்துவின் அப்பா கூலி வேலை பார்த்து வந்த வேலுச்சாமி அன்று வேலை கிடைக்காமல் வீட்டுக்கு திரும்பியிருந்தார். அம்மா செல்லம்மாள் பக்கத்து வீட்டில் பாத்திரம் தேய்த்து சம்பாதித்த சில ரூபாயில் ஒரு கஞ்சி வைத்து குழந்தையை மடியில் எடுத்துக்கொண்டாள். அந்த குழந்தைக்கு எதிர்காலம் என்ன தரப்போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த குழந்தை பிறந்தது வறுமையின் மையத்தில். மாரிமுத்துவின் குழந்தை பருவம் விளையாட்டுகளால் நிரம்பவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் வயதில் அவன் தன் அப்பாவுடன் கட்டிட வேலைக்குச் சென்றான். மணல் தூக்கினான், செங்கல் அடுக்கினான். சூரியன் சுட்டாலும் கைகளை காயப்படுத்தினாலும் அவன் அழவில்லை. ஏனெனில் அழுதால் சாப்பாடு குறையும் என்று அவனுக்கு சிறு வயதிலேயே புரிந்திருந்தது. பள்ளியில் அவன் எப்போதும் கடைசி பெஞ்சில்தான் உட்கார்வான். யூனிஃபார்ம் பல இடங்களில் தைத்த தடயங்களுடன் இருக்கும். புத்தகம் பழையது, பை இல்லை, நோட்டுகள் கூட சில சமயம் இருக்காது. ஆனால் அவன் கண்களில் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, பசி. அந்த பசி சாப்பாட்டுக்கானது மட்டுமில்லை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பசியும் அதில் கலந்திருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், நீங்க எல்லாரும் பெரியவங்க ஆனா என்ன ஆகணும்? ஒரு மாணவன் டாக்டர், ஒருவன் போலீஸ், ஒருத்தி டீச்சர். மாரிமுத்துவின் முறை வந்தபோது வகுப்பே சிரித்தது. அவன் மெதுவாக சொன்னான், எனக்கு என் அம்மாவை வேலைக்கு போகாம இருக்கணும் சார். அந்த பதில் ஆசிரியரின் மனதில் ஆழமாக பதிந்தது. பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் மாரிமுத்து ஒரு சின்ன கடையில் வேலை பார்த்தான். தேநீர் கொண்டு போனான், பாத்திரம் கழுவினான். கிடைக்கும் சில ரூபாயை அம்மாவின் கையில் வைத்துவிட்டு அவன் சாப்பிடாமல் படுத்துக்கொள்வது அவனுக்கு சாதாரணமாகிவிட்டது. ஒரு நாள் அவன் அப்பா கட்டிட வேலை செய்யும்போது மேலிருந்து தவறி விழுந்தார். இடுப்பு எலும்பு உடைந்தது. வேலை இல்லை, வருமானம் இல்லை. வீட்டில் நிலைமை இன்னும் மோசமானது. அன்று இரவு அம்மா அழுதபடி சொன்னார், நீ நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் போக வேண்டாம் முத்து, வீட்டை காப்பாத்தணும். அந்த வார்த்தை மாரிமுத்துவின் மனசில் ஒரு கல்லாக விழுந்தது. ஆனால் அவன் எதிர்க்கவில்லை. நாளை மறுநாள் பள்ளிக்கு செல்லாமல் முழு நேர கூலி வேலைக்குச் சென்றான். ஆனால் அவன் கனவுகளை கைவிடவில்லை. இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு அவன் தெருவிளக்கின் கீழ் உட்கார்ந்து பழைய புத்தகங்களை படிப்பான். கிழிந்த பத்திரிகைகளை சேகரித்து வாசிப்பான். அதில் வரும் வெற்றி கதைகள் அவன் மனதில் தீயை ஏற்றின. இவங்கெல்லாம் மனிதர்கள்தானே, நானும் மனிதன்தானே என்று அவன் தனக்குள் கேட்டுக்கொள்வான். காலம் சென்றது. மாரிமுத்து இறமையில் அடியெடுத்து வைத்தான். உடல் உழைப்பால் வலுவான உடல், ஆனால் உள்ளத்தில் அடங்காத ஏக்கம். ஒரு நாள் நகரத்துக்குச் சென்று ஒரு பெரிய கட்டிடத்தில் வேலை செய்யும்போது அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். சிலர் கைகளை அசைக்காமல் வெறும் பேசுவதால் சம்பாதித்தார்கள். சிலர் அறிவை பயன்படுத்தி உயரத்தில் இருந்தார்கள். அன்று முதல் அவன் முடிவு செய்தான், என் வாழ்க்கை முழைக்க கல்லு தூக்கத்திலேயே முடிஞ்சிடக்கூடாது. அவன் வேலை முடிந்த பிறகு ஒரு பழைய கம்ப்யூட்டர் கடையின் முன் நின்று பார்ப்பான். உள்ளே என்ன நடக்கிறது என்று புரியாது. ஆனால் அந்த திரைகளில் ஓடும் உலகம் அவனை இழுத்தது. ஒரு நாள் கடைக்காரன் கேட்டான், என்னப்பா தினமும் நிக்கிற? மாரிமுத்து சொன்னான், கத்துக்கணும். அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை திருப்பியது. கடைக்காரன் அவனை இரவு நேரத்தில் கடையை சுத்தம் செய்ய வைத்துக்கொண்டு அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுத்தான். கீபோர்டு, மவுஸ், திரை.
அவனுக்கு அது மந்திர உலகம் போல இருந்தது. பகலில் கூலி, இரவில் கற்றல், உடல் சோர்வு, மனதில் உறுதி, பலமுறை தோல்வி, பலமுறை அவமானம். நீ எல்லாம் இதுக்கு லாயக்கில்லைன்னு பலர் சொன்னார்கள். ஆனால் மாரிமுத்து நிறுத்தவில்லை. அவன் சிறு வேலைகள் செய்யத் தொடங்கினான். நோட்டீஸ் டைப்பிங், கணக்கு பதிவு, பின்னர் சின்ன தொழில் தொடங்கினான். முதலில் தோல்வி, கடன், அவமானம். அம்மா மட்டும் சொன்னார், நீ நல்லதுக்கு தான் போராடுற, அது போதும். அந்த வார்த்தை அவனுக்கு மருந்தாக இருந்தது. ஆண்டுகள் சென்றன. மாரிமுத்து தன் அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்து ஒரு சேவையை உருவாக்கினான். மக்கள் தேவையை புரிந்து நேர்மையாக உழைத்தான். மெதுவாக அவன் பெயர் பரவியது. ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக பெரிய மேடையில் நின்றான். அங்கு அவன் பேசும்போது சொன்ன வார்த்தைகள்: நான் வறுமையிலிருந்து வந்தவன். என்னிடம் முதலீடில்லை, பரம்பரை இல்லை, பரிந்துரை இல்லை. என்னிடம் இருந்தது 3 விஷயங்கள் மட்டும்: பசி, பொறுமை, பிடிவாதம். அந்த அரங்கம் நின்று கைத்தட்டியது. அவன் முதல் சம்பளத்தில் அம்மாவுக்கு வேலை செய்ய வேண்டாம் என்று சொன்னான். அப்பாலின் மருத்துவ செலவுகளை செய்தான். அந்த பழைய குடிசையை விட்டு போகவில்லை. அதை நினைவாக வைத்தான். ஏனெனில் அவன் மறக்க விரும்பாத ஒன்று இருந்தது: அவன் வந்த பாதை. இன்று மாரிமுத்து பெரிய சாதனை மனிதன். ஆனால் அவன் தன்னை இன்னும் சாதாரண மனிதன் என்றே அழைக்கிறான். ஏனெனில் அவன் நம்புவது ஒன்று: வறுமை ஒரு சாபமில்லை, அது உன்னை ஓட வைக்கும் தீ.